Hi students. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா third unitல magnetism and magnetic effect of current. So அதுல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா tangent galvanometer. So இந்த galvanometer பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. galvanometer வச்சு ஒரு சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதேதான் so the tangent galvanometer வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பிளேஸ்ல ஒரு சர்க்யூட்ல எவ்வளவு small amount of current நம்ம மெஷர் பண்ண முடியும். ரைட்டா? பட் எந்த ஒரு டிவைஸும் ஏதாவது ஒரு பிரின்சிபலை ஏதாவது ஒரு லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சிமிலர்லி galvanometer tangent galvanometerமே tangent அப்படின்ற ஒரு லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ tangent law. ஸோ அப்போ அந்த tangent law அதை வச்சு ஒரு சும்மா சிம்பிளா அதை எப்படி பார்த்துருவோம் அதை பார்த்துட்டு இந்த சர்க்யூட்ல போவோம். ஸோ அப்போ tangent law அப்படின்றது என்ன அப்படின்னா சப்போஸ் நான் ஒரு பிளேஸ்ல இது எர்த்துடைய ஹரிசாண்டல் காம்பனன்ட் எர்த்துல ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். நம்ம வெர்டிகல் காம்பனன்ட் எடுக்காம ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டு சோ திஸ் இஸ் த ஒரு காயில் வச்சுருவோம். ஒரு காயில் அது ஒரு வயர் அந்த வயருக்கு நான் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வயர் வழியா எனக்கு என்ன ஆகுது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்டா? இப்போ நான் வயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்காத பட்சத்தில் ஒரு சின்ன இமேஜினேஷன் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் த மேக்னெட்டிக் நீடில். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ அப்போ மேக்னெட்டிக் நீடில நமக்கு தெரியும் ரெண்டு டைரக்ஷன் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த பக்கம் உள்ளது நம்ம நார்த்துன்னு வச்சுருக்கோம், இங்கே சவுத்து ரெண்டு போல்ஸ் இருக்குது. ஸோ இது மேக்னெட்டிக் உடைய சென்டர் ஆஃப் ஆக்சிஸ். ரைட்டா? இப்போ நான் வைக்கிறேன் இந்த இடத்துல வைக்கிறேன். சப்போஸ் இந்த காயில் வழியா கரண்ட் கொடுக்கல நான் மேக்னெட்டிக் நீடில ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவுல ஒரு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த என்ன இருக்கும் இந்த போல்ட்ஸ் இருக்கும். ஐ மீன் நீடில் இருக்கும். ரைட்? சப்போஸ் நான் இந்த காயில் வழியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறேன் ஒரு கரண்ட் கொடுக்குறேன்னா அப்ப காயிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும். இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குது பெர்பெண்டிகுலரா 90 டிகிரில இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம ஒரு நீடில வச்சோம் அப்படின்னா சோ இந்த நீடில் உள்ள எர்த்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்ல டெஃபினட் ஆகும். தட் இஸ் தீட்டான்னு சொல்லலாம். சோ அப்ப இதோட ஆங்கிள் ஃபார்மேட் எவ்வளவு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய இது டேஞ்சன்ட் ஐ மீன் டர்ன் தீட்டாவை நான் யூஸ் பண்றேன். சோ இந்த டர்ன் தீட்டாவை யூஸ் பண்ணாதான் எனக்கு ரெண்டு காம்போனன்ட்ஸ்மே நான் ரிலேட் பண்ண முடியும். அப்ப டர்ன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு போய் நமக்கு படிச்சிருப்போம், அட்ஜசன்ட் சைடுன்னு படிச்சிருப்போம். அப்ப டர்ன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு d by dh. சோ இந்த ஃபார்முலாவை நம்ம படிச்சிருப்போம். டர்ன் தீட்டா உடைய ஃபார்முலா சப்போஸ் அப்ப இந்த தீட்டா உடைய வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சப்போஸ் எனக்கு எர்த் உடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா அந்த தீட்டா உடைய வேல்யூ சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த ரெண்டு சப்போஸ் நான் கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு 1 டெஸ்லா அப்படின்னா வச்சுக்கிறோமே அப்ப அது எனக்கு தெரியும். ஸோ அப்போ தீட்டா நான் காம்பஸ் பாக்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருவேன். தீட்டாவும் இது கண்டுபிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகிற இடத்துல போய் ஒரு மேக்னெட்டிக் நீடில நம்ம சஸ்பெண்ட் தொங்க விட்டோம் அப்படின்னா ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டெஃபினட் ஆகும். அந்த ஆங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த பர்டிகுலர் பிளேஸ்னுடைய எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போறது டேஞ்சன்ட் galvanometer. சோ இந்த சர்க்யூட் டயகிராம் வச்சு நம்ம என்ன எழுதலாம். ஒரு வேளை क्वेश्चन கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க 5 மார்க்ல கேட்பாங்க. அழகா அந்த டயகிராம் வச்சு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம். மேல பாருங்க ஒரு பெரிய ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கா, வெர்டிகல் மெட்டாலிக் ஃப்ரேம். இந்த மெட்டாலிக் ஃப்ரேம் இந்த மேட் ஆஃப் ஒரு இன்சுலேட்டர் லைட் வுட். அந்த மெட்டாலிக் ஃப்ரேம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாரும் சைக்கிள் உடைய ரிங் பார்த்திருப்பீங்க. சோ ரிங் உடைய நடுப்பகுதி பார்க்கும்போது அந்த நடுப்பகுதியில் எப்படி இருக்கும் டியூப்லாம் வச்சிருப்பாங்க. சோ அதே போல தான் இந்த நடுப்பகுதியில் இந்த மெட்டாலிக் ஃப்ரேம் நடுப்பகுதியில் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க வயரை காயில் ஷேப்ல சுத்தி வச்சிருப்போம். சோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 2 டர்ன்ஸ்னா 2 5னா 5. ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட். ரைட்டா? நமக்கு கரண்ட் அதிகமா வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 5 10 50 இல்லைன்னா சில இடங்கள்ல 2 50 அந்த மாதிரிலாம் இருக்கும். ரைட்? அப்ப இந்த அவுட்டர் லேயர்ல இந்த மெட்டாலிக் ஃப்ரேம் உடைய ரெண்டு எண்டும் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா கீழே ஒரு ஹரிசாண்டல் பார்ட் இருக்கும். ஐ மீன் ஒரு டேபிள் இருக்கும்.
இந்த டேபிள்ல தான் என்ன சொல்லுவாங்க டர்ன் டேபிள். இது சுத்தம் டர்ன் டேபிள் இல்லைன்னா பேஸ் டேபிள்னுவாங்க. இந்த டேபிள்ல இதை ரெண்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. வித் 3 லெவலிங் ஸ்க்ரூ வந்து பாட்டம்ல இருக்கும். இந்த 3 லெவலிங் ஸ்க்ரூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேண்டும்ன்ற டிசைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டைரக்ஷன்ல மூவ் பண்றோமோ. ஓகே, சப்போஸ் இந்த 3 லெவலிங் ஸ்க்ரூ வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், இத லெவலிங் ஸ்க்ரூ கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக, ஹைட் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்பிரிட் லெவலா யூஸ் பண்ணுவோம். ரைட், அது அப்புறம் பார்ப்போம். சோ இப்போ இது வந்து இதுக்கு மேல ஐ மீன் இந்த டர்ன் டேபிளுக்கு மேல ஒரு சின்ன அப்ரைட் இருக்கும். அந்த அப்ரைட்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த காம்பஸ் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப காம்பஸ் பாக்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா போர்ட்டபிள் தான், வேணும்னா வெளில எடுத்துக்கலாம், இல்லைன்னா உள்ள வச்சுக்கலாம். ரைட்டா? சோ இந்த காம்பஸ் பாக்ஸ் உடைய அவுட்டர் லேயர்ல கிளாஸ் மெட்டீரியல் சாதாரண நம்ம வந்து பாக்குறதுக்கு உள்ள ரீடிங் நம்ம பார்க்கணும்ல, உள்ள வந்து ஒரு பாயிண்டர் இருக்கும். அந்த பாயிண்டர் அப்ப ரீடிங் பார்க்கிறதுக்கு நம்ம விசிபிலிட்டி தெரியணும்ன்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கண்ணாடியால கவர் பண்ணிருப்பாங்க. அப்ப உள்ள வந்து டயலிங் சிஸ்டம் இருக்கும். ரைட்டா? உள்ள ஒரு சின்ன மேக்னெட்டிக் நீடில் இருக்கும், ஸ்மால் சைஸ் ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். அது தவிர அலுமினியம் பாயிண்டர்ஸ் ரீடிங்கை காமிக்கிறதுக்காக அலுமினியம் பாயிண்டர் இருக்கும். ஸோ இந்த காம்பஸ் பாக்ஸோட இன்சைடு வந்து எப்படி இருக்குன்னா 4 குவாட்ரண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. 4 குவாட்ரண்ட் 0, 90, 180, 270, 360. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி பேஸ் பண்ணி ஒரு 4 இதாக பிரிச்சு வச்சிருப்பாங்க. ரைட்டா? ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உள்ள அலுமினியம் பாயிண்டர் இருக்கு, மேக்னெட்டிக் நீடில் இருக்குது. ஸோ உள்ள ரீடிங்ஸை வந்து 4 குவாட்ரண்ட்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. மேல வந்து என்ன இருக்குது, ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேம் வந்து பேஸ் டேபிளோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த பேஸ் டேபிள்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி 5 டர்ன்ஸ் இருக்குது. கீழே 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்குது. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சர்க்யூட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த டேன்ஜென்ட் கால்வாமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கக்கூடிய எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்து லேப்ல நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலாவே செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ இங்க நான் வந்து அந்த அளவுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஸோ ஆக்சுவலாக இந்த 2 டர்ன் டேபிள் இருக்கு இல்லையா, 10ல இருந்து 5ல இருந்து, ஸோ இதை ஒரு வயரை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்படேட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க லேப்ல பார்ப்பீங்க. காம்படேட்டர்ல 4 பிளக் கீ இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் சைடுல இந்த டேன்ஜென்ட் கால்வாமீட்டர் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இந்த சைடு இருக்கக்கூடியதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேரு ரியோஸ்டாட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்கும், ஐ மீன் சாரி கீ இருக்கும். ஸோ கீக்கு பக்கத்தில் இங்கே வந்து ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ கீழே ஒரு அம்மீட்டர் இருக்கும். இந்த அம்மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அம்மீட்டரை தப்பாக கனெக்ட். ஸோ இங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? கரெக்ட். இங்கே தான் இந்த இதை எடுத்து இப்போ 4 பாயிண்ட்டுமே ஆப்போசிட் சைட் ஆஃப் த காம்படேட்டர். ஸோ இதுக்கு பேர் தான் காம்படேட்டர் இஸ் லைக் எ கீ. இதில் 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் 2 ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் ஹோல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், டேன்ஜென்ட் கால்வாமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இதோடைய லெஃப்ட் சைடு உள்ள ஒரு ஹோல்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம், ரியோஸ்டாட்டோட சீரிஸ் ஆகக்கூடிய பேட்டரியோட கனெக்ட் பண்ணுவோம். ரைட் சைடு வந்து அம்மீட்டருடைய நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் சர்க்யூட் ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ரியோஸ்டாட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டரியை ஆன் பண்ணுவோம். சப்போஸ் கீயை க்ளோஸ் பண்ணுவோம். கீயை க்ளோஸ் பண்ணிட்டு பேட்டரி ஆன் பண்ணி கீயை க்ளோஸ் பண்ணிட்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுவோம். ரியோஸ்டாட்டை வேரி பண்ணோன்னே எனக்கு இங்கே கால்வாமீட்டரில் கரண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நான் 0.1 ஆம்பியர் வைக்கிறேன்னா இந்த 0.1 ஆம்பியருக்கு எனக்கு உள்ள எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அதை பார்க்கறதுக்காக தான் அலுமினியம் பாயிண்டருடைய 2 சைடு இருக்கு. 2மே ஷார்ப்பான பகுதி தான். அப்போ எனக்கு வந்து என்ன 2 பக்கமும் ரீடிங் காமிக்கும். ஸோ ஒரு θ1 θ2 ஒரு 2 செட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எடுப்பீங்க லேப்ல. எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த 2 பிளக் கீ வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அடுத்த 2 பிளக் கீ இருக்கும், மொத்தம் 4 கீ இருக்கும். அந்த 2 கீ எடுத்து இப்போ ஆப்போசிட் கீ எடுத்து இப்போ நம்ம சர்க்யூட் ரிவர்ஸ்ல கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒரு மேக்னெட் ஒரு வேல்யூ கிடைக்கும், θ3 θ4. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், தீட்டா கண்டுபிடிப்போம். ஸோ அந்த தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், tan theta is equal to b by bh is equal நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா tangent tan theta equal to b by bh போடலாம்.
அப்ப இதுல இருந்து அந்த காயில் வழியா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு BH tan theta. இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த சர்க்யூட்டுக்குள்ள நம்ம கொடுத்தோம்ல காயில் அதுல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் யாரெல்லாம் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த ஃபேஸ் அப்ப பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அது ஒரு கான்ஸ்டன்ட் அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 4 by into 10 power minus 7 Henry per meter ரைட்டா அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் யூஸ் பண்றியோ அதுக்கு ஏத்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகும் மேக்னெட்டிக் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் நீ அம்மீட்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேரி பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரியேஷன் இருக்கும் பட் இந்த காயிலுடைய ரேடியஸ் இல்லையா இப்போ இங்க காயில் வச்சிருக்கோம் அந்த காயிலோட அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அந்த காயிலுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் பெரிமீட்டர் 2πr equal to சப்போஸ் அந்த காயில் வந்து அதோட 2πr equal to ஒரு 20 சென்டிமீட்டர் வருது வச்சுக்கோ அப்ப r வேணா என்ன பண்ணிக்கலாம் 20 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2π சோ இத சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு r கிடைச்சிடும் ஆனா அந்த r உடைய அந்த வயருடைய ரேடியஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறையும் இதுதான் கான்செப்ட் சோ அப்ப இது அந்த காயில்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது டான்ஜென்ட் லா படி இப்போ இத ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா சோ என்ன பண்ணலாம் mu naught ni divided by 2r is equal to bh tan theta அப்ப bh எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா mu naught ni divided by 2r இந்த tan theta அந்த சைடு கீழ கொண்டு வரணுமா அப்ப 1/tan அவ்வளவுதான் சோ அப்ப ஏற்கனவே சொன்னபடி இதல mu naught என்றது ஒரு கான்ஸ்டன்ட் 4 by 10 power minus 7 என்னன்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டர்ம்ஸ் 5 வாட் என்ன பண்ணலாம் I என்றது நம்ம காமன் மீட்டர்ல பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் ரேடியஸ்ன்றது இது அப்ப இது எல்லாமே எனக்கு தெரியும் ரேடியஸ் ஆஃப் தி வயர் எல்லாமே எனக்கு தெரியும் அப்ப தீட்டா மட்டும் என்ன பண்ணுவேன் அந்த காம்பஸ் பாக்ஸ்ல இருந்து மெஷர் பண்ணிட்டேனா எனக்கு எர்த் உடைய ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் உடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் ஈஸியா கால்குலேட் பண்ணிடுவேன் ஓகே थैंक यू